ஹலோ கைஸ், நான் மாவடிக்கு இக்னைட்டர்ஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட் கேம்ப் அட்டன் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அங்கே என்னோடய ஃபாலோவர் ஒருத்தங்களை இன்சிடென்ட்டாக மீட் பண்ணேன். மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவங்களோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதுவரை அவங்க சொன்ன அந்த இடத்த நான் கேள்விப்பட்டது கூட இல்லை. அந்த இடத்தோட பேர் கார்டன் ஆஃப் காட், அதாவது தேவனுடைய தோட்டம். அந்த கார்டனுக்குள்ளே ஸ்லிப்பர்ஸ் அலோட் கிடையாது. ஸோ ஸ்லிப்பர்ஸ்லாம் வெளியே விட்டுட்டு உள்ளே போனோம். சீரியஸாகவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு மாமரத்து தோட்டத்துக்குள்ளே ப்ரேயர் வாக் போகிற மாதிரியான ஒரு செட்டப்பில் இருந்துச்சு. அங்கே நான் பார்த்து ரொம்ப ஷாக்கான ஒரு பிளேஸ் அப்படின்னா, இயேசு சிலுவையில் அறைஞ்ச கொல்கதா மலையையும் அவர் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருந்த ஒரு பிளேஸ் தான். ஜெருசலேமில் இருக்கிற கல் மாதிரியே பண்ணியிருந்தாங்க. அந்த கல்லறையை பார்க்கும்போது நான் ரொம்பவே எக்ஸைட் ஆனேன். ஏன்னா ரசிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்குமே ஏசுப்பா பிறந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு ஆசை இருக்கும். முக்கியமாக அவர் உயிர் தெழுந்த கல்லறையை பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். எனக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய ட்ரீம் ஜெருசலேம் போகணும் அப்படின்னு. நம்ம எல்லாருக்குமே அப்படி தானே. நான் இந்த இடத்துக்குள்ளே போகும்போது என்ன யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா, உண்மையாகவே இயேசு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்த அந்த கல்லறைக்குள்ளே போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணி பார்த்தேன். அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே 2 கற்சாடி வச்சுருந்தாங்க. அது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் ரொம்ப அழகான சினாரியோஸ்லாம் அங்கே பார்க்க முடிஞ்சுது. மரத்துக்கடியில் தெரிகிற சூரியனோட வெளிச்சம் ஏதோ மரத்தில் லைட் செட்டிங் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. வானத்தை தொலைச்சி வர்ற அந்த சூரிய கதிர்கள் மரத்தோட இலைகளுக்கு இடையில பல வண்ணங்கள் நிறைஞ்ச கதிர்களாக தெரிஞ்சுது. இடமே பச்சை பசேல்னு செழிப்பாக இருந்துச்சு. 2 ஹார்ஸ் இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அப்படியே 2 டேஸ்க்கான வீடியோஸ் கேப்சர் பண்ணிவிட்டு இந்த பிளேஸ் என்னோடய ஃபாலோவர்ஸான உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா அதுக்கும் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. யாராச்சும் மாவடி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளேஸ் விசிட் பண்ணி பாருங்கள். ஐ திங்க் 10 மினிட்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். வேல்யூபிளாக ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண, ப்ரே வாக் பண்ண ஒரு அருமையான இடம். மஸ்ட் விசிட் திஸ் பிளேஸ். பிக் அப் வித் ஷேர்.